இதுவா? இட்ஸ் எல்வி பேக். ஆஃபர்ல வாங்கினேன். ஆக்சுவலா 2 lakhs இது. இது 2 லட்சம் ரூபாயம்மா? கொஞ்சம் வந்து நான் கொஞ்சம் பிராண்ட் பைத்தியம்னு சொல்லலாம். 2 லட்சம் ரூபாய் பேக்ல 200 ரூபா வச்சிருக்கீங்க. இந்த பார்த்தீங்களா அந்த மாதிரி பிராண்டட் பைத்தியங்கள். பிராண்டட்னா அந்த ஒரு பொருள் வந்து பிராண்டடாக தான் வாங்குவேன் அப்படின்றது. இப்போது அந்த பொருள் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா அது எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலும் அந்த பிராண்டடில் நம்ம வந்து வாங்கணும் அப்படின்றது தான். ஒரு ஐஃபோனாக இருந்தாலும் அது வந்து காசு அந்தளவுக்கு நம்மகிட்ட இல்லைனாலும் இஎம்ஐயை போட்டு வாங்குறது. இஎம்ஐயை போட்டு வாங்கி அதை யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நாளில் போர் அடிச்சு போய் அப்புறம் இஎம்ஐ கட்ட முடியாமல் கொஞ்சம் நாள் கிடந்து சாகுறது. ஏன் இந்த மாதிரிலாம் இருக்கணும்? வசதிக்கு ஏற்பாப்பில் வாழ்ந்தா என்ன? ஒரு கிராண்டடாக ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு நினச்சிட்டு கடன் வாங்குறது. அப்புறம் கல்யாணத்தை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கடன் வாங்கி அந்த கடனை கட்ட முடியாமல் அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுவதும் உழைச்சிக்கிட்டு இருக்குது அந்த கடனை கட்டிக்கிட்டு. இப்போ எல்லாமே வந்து நாங்கள் பிராண்டடில் தான் எடுப்போம்னா அதுக்கேற்ற மாதிரி நீ வசதியாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீ யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் பிராண்டடாக வாங்கி. வசதியே இல்லை அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வாழை பொழைக்க. ஏன் அந்த பிராண்டடாக வாங்கி வச்சு யூஸ் பண்ணி அப்புறம் இஎம்ஐ கட்ட முடியாமல் வாழ்நாள் முழுக்க அதுக்காக உழைச்சிக்கிட்டு ஏன் இந்த தேவையில்லாத வேலை? அப்பா அம்மாங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு வரப்போகிற மாப்பிள்ளையை கஷ்டப்படுத்திக்கிட்டு ஏன் இந்த